ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு பர்ஃபி செஞ்சுருக்கோம். இந்த 2020 தீபாவளிக்கு ரொம்ப அட்டகாசமான இந்த பர்ஃபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் நாம் சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த அருமையான ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி உடச்சி பார்த்தா இந்த மாதிரி வரும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபியை எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அத்திப்பழம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குது. இந்த அத்திப்பழங்களை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கணும். அதுக்காக ஒரு கப்பு அத்திப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி சீடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உலர் திராட்சை, கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு அரை கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் விட்டு தான் அரைக்கணும், ஃபுல்லாக அரைக்க முடியாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம போட்ட பழங்களும் தெரியக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா அரைச்சும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கு நம்ம இதை அரைச்சாச்சு. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு இப்படி மாற்றிக்கலாம். இதில் தண்ணி, நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ட்ரையாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அரைச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது ஒரு பேன் ஹீட்டாக இருக்குது. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் உருக்கணும். இதில் நான் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பரங்கிக்காய் விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரி எது கிடைச்சாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த நெய்யில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாம் சேர்த்து இந்த பர்ஃபி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்ல, வெல்லம் சேர்க்க தேவையில்ல, இந்த மாதிரி எதுவுமே ஸ்வீட்டுக்கு சேர்க்க தேவையில்ல. இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே நமக்கு போதுமானது. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இந்த தீபாவளிக்கு அருமையான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்தது இப்போ அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகுனதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வழக்கம் போல் நம்ம எல்லா தீபாவளிக்கும் விதவிதமாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம். இந்த வருஷம் இந்த 2020 தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம பர்ஃபி செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட வைக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டே இருக்குது. வதங்கிட்டு இருக்கிறப்ப இந்த நட்ஸில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சு நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வேலை அதிகமாகவும் இல்லைங்க. இந்த நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வேலை, வேறு எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே இந்த கலவையோடு நமக்கு நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நம்ம இதை கலக்கணும். இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். மொத்தமே இதுக்கு 4 ஸ்பூன் நெய் தாங்க சேர்த்தேன். இப்போ ஒரு ட்ரேயில் நான் நெய்யெல்லாம் தடவி ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச ட்ரை ஃப்ரூட் விழுதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இதை பாருங்கள். இது அப்படியே நம்ம இந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த நெய் தடவின ட்ரே இருக்குது. நம்ம இந்த கலவையை பூரா அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனோ ஒரு கரண்டியோ எடுத்து நம்ம இதை நல்லா ஒரே மாதிரி சமன்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபியை இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இது சூடு ஆறட்டும். இப்போ என்னுடைய ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். ஓரம்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டு தட்டி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக நம்ம தீபாவளிக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.